எல்லாம் அவ்வளோ பெரிய நாஸ்திகம் பேயாட்டம் ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து பரமாச்சாரியா கிட்ட புலம்புவாளாம், இப்படி இருக்கே சுவாமி, எதிர்காலம் என்ன ஆக போகிறோம். பரமாச்சாரிய நீ சந்தியாவந்தனம் பண்ணியா? சின்சியராக ஒரு விழுந்து அடிச்சுட்டு கதறி எழுது கேட்டால், பனைமரம் பார்த்துருக்கியோ அப்படின்னு வரான். பார்த்துருக்கேன் சுவாமி. மழை காலத்தில் பனைமரத்தை சுற்றி கொடி வளரும் பார்த்துருக்கியோ? பார்த்துருக்கேன் சுவாமி. ஒரு ஸ்திதியில் பனைமரமே தெரியாது, கொடியெல்லாம் மூடி கிடக்கும் பார்த்துருக்கியோ? மற்ற மதங்கள்லாம் மழை காலத்தில் முளைக்கிற கொடி மாதிரி ஹிந்து தர்மத்தை பிடிச்சிட்டு மேலே ஏறிடும், இதையே மறைச்சிடும். ஆனால் வெயில் காலம் வந்தோடனே இந்த கொடியெல்லாம் செத்து போயிடும். ஆனால் பனைமரம் அப்படியே நிற்கும். சனாதன தர்மம் பனைமரம். நீ உன் கதையை பாரு. ஏன்னா சொல்ல ரொம்ப கன்வர்ஷன் அப்பயே தெளிவாகிட்ட, ரொம்ப கன்வர்ஷன் ஜாஸ்தியாக போயிடுத்து, என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்துறான். அதெல்லாம் விடு, நீ உன் கதையை பாரு, நீ உன் தர்மத்தை பண்ணு. சனாதன தர்மம் அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ளும்.